வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா தை மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும். வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க. அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க, மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க. பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. பொங்கல் இருக்குது, அதே போல் உழவர் தினங்கள், திருவள்ளுவர் தினம், இது மாதிரி வரிசையாக நமக்கு தைப்பூசம், இந்த மாதிரியான சில பண்டிகை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றியாகுங்க. நல்ல ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க. இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க. தை மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம். மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், அதே போல் விருட்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக நிலைகளெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்று பார்த்தீங்கன்னா விருட்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் 27/1/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 4/2/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா திறம்பட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்ட மேச ராசி மேச லக்கண அன்பர்களே, செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நீங்கள் வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு சூரியன் 10ல் சஞ்சரிப்பதாலும் சனி பார்த்தீங்கன்னா 11ல் இருப்பதாலும் பார்த்தீங்கன்னா சகல விதத்திலுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் இந்த மாதம் பெற போகிறீங்க. அப்போ தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. தொழிலில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தடையின்றி உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அரசு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்து எதுலையுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியுங்க இந்த தை மாதம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா புதனும் சேர்ந்து 10ல் சஞ்சாரம் செய்வதால், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ல் சஞ்சரிப்பதாலும் ஒரு அற்புதமான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுதுங்க. அதே போல் தாராள தனவரவுகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. பொருளாதார மேன்மையடைய காண்பீங்க இந்த மாதம். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடன், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிகளுடன் ஆதரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த மாதம். அப்போ தொழில் விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா எளிதில் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் வெளிவட்டார தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு விரிவடைய காண்பீங்க. உத்தியோகத்தில் கௌரவமான உயர்வு பதவிகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10-11 அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ல் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகமான கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6ல் வலுவாக சஞ்சரிப்பதும்
மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு சனி வந்து ஆட்சி பெற்று ஒரு அற்புதமான அமைப்பாக காணப்படுதாரு. 6ல் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுக்கு கேது பகவானும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதற்கு கூடிய அதிகரித்து உங்களுடைய பலத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் 6ல் கேது சஞ்சரித்து உங்களுக்கு அமைப்பாக அவர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்காருங்க. இப்போ உங்களுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம் குடும்ப ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியுங்க. இந்த மாதம் சந்தையோட சூழ்நிலைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டாகுது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் நவீனகரமான கருவிகளை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுடைய தொழிலில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அரசு வழிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வருகின்ற நாட்களில் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நற்பண்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. உங்களுக்கு தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக போட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இடம் தெரியாமல் போகுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கக்கூடுங்க. அப்போ நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது வந்தடையக்கூடுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த மாதம் உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் எதிலுமே திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே போல் அதிகாரியுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை தந்த அதிகாரிகள் கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இடம் மாறி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த மாதம் ஏற்படுது. அப்போ குடும்பத்துடன் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு அப்புறம் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் மூலமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆதாயத்தை எல்லாம் பெற முடியுங்க. உங்களுக்கு ஆண்டுக்கோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் சஞ்சரித்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான அமைப்பாக காணப்படுதுங்க. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கிடைக்கக்கூடும். இந்த மாதம் பங்காளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி நல்ல ஒற்றுமைகள் ஏற்படும். திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய வரன்கள்லாம் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இந்த மாதம் பெரியோர்களுடைய ஆசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக கிடைக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாமே குறைய காண்பீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. எல்லா காரியங்களும் அனுகூலமாகுங்க. முக்கிய நபர்களுடைய சந்திப்பு அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. உங்களுடைய வாக்கின் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதம்ங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. மனதில் தைரியம் கூடும். உங்களுக்கு சுய நம்பிக்கை எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அப்போ தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்திறன்கள் அதிகரிக்கக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் எல்லாம் ஏற்படுதுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 1, 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க.
4/2/2024 அதிகாலை 1:04 மணி முதல் 6/2/2024 காலை 7:35 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது, இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.